ஹாய், மதுரை வந்துட்டோம். மதுரையில இருந்து இப்ப கம்பத்துக்கு போயிட்டு இருக்கோம். தேனியில ஃப்ரெண்டோட மேரேஜுக்கு. மதுரை வந்த எக்ஸ்பீரியன்ஸ், சாப்பிட்ட சாப்பாடுக்கெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்போம் எல்லார்ட்டையும் ஒவ்வொருனா. எங்க மதுரைக்கு வந்திருக்கீங்க, உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? ஊர் மதுரை தான் சொல்றான். ஒரு விஷயமாவது கரெக்டா கூட்டு போயிருக்கேடா. தோத்துக்கிட்டே இருக்கீடா. நான் மதுரை வந்து ஜங்ஷன், மதுரை ஜங்ஷன் வந்தது. அதையும் தப்பா தான் சொன்னேன். சரி, ஓகே. நெக்ஸ்ட் ஒரு பஸ் ஸ்டாண்ட் கூட்டு போனேன், பெரியார் பஸ் ஸ்டாண்டு. ஆமா, அதுவும் தப்பா தான் இருந்தது. பெரியார் பஸ் ஸ்டாண்ட் கரெக்டா கூட்டு போனேன். அங்க வந்து எங்க பஸ் ஏறணும்னு எனக்கு தெரியல. ஒரு ஹோட்டல் ஒன்று கூட்டிட்டு போனேன். அதுதான் ஹோட்டல் மச்சான். அது பேரு கோனார் ஹோட்டல். அது உண்மையுமே கோனார் ஹோட்டல் தானா? பயப்பிடிச்சிட்டான். உண்மையான பிரான்ச் வந்து சிம்மக்கல்ல இருக்கு. நாங்க உங்களை கூட்டு போக மறட்டேன். அதனால இப்ப கூட அந்த கண்டக்டர் கம்மா எவ்வளவு நேரத்துல போகும்னு உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் கேட்டேன். ஆமா, நீ வந்து 1.5 மணி நேரம் சொன்னேன். அந்த கண்டக்டர் என்ன வந்துட்டு 3.5 மணி நேரம்ன்றாரு. உண்மை சொல்ல எனக்கு கம்பம் பத்தி தெரியாது. எனக்கு மதுரை பத்தி கேட்டா எனக்கு ஓரளவுக்கு தெரியும். கம்பம் பத்தி எனக்கு தெரியாது. ஆக்சுவலா மதுரை பத்தியே தெரியாது. வாரியாத்தா ஊர் போய் சேர்ற வரைக்கும் மட்டும் வாயை கொடுக்காம போய் சேரணும். அப்படி மட்டும் நல்லபடியா சேர்த்து விட்டு அடுத்த மாசம் மொட்டை அடிக்கிறேன் நான். சரி, சாப்பாடு ஜிகர்தன் டைப் இருந்துச்சு. சொல்லு, ஜிகர்தன் டைப் இருந்துச்சு. உண்மையுமே நல்லா இருந்துச்சு. ரோஸ் மில்க் இருந்துச்சு. அது நீங்க தான் வாங்கி தரலையா? இல்ல, ரோஸ் மில்க் வாங்கி தரலாம் தான் பார்த்தேன். அதுக்குள்ள லேட் ஆயிருச்சு. ஓ, அப்படியா விஷயம்? அப்படியே முன்னாடி ஒரு 2 சீட்ல உட்காந்துருக்காங்க. அவங்கிட்ட கேக்குறேன் எப்படி இருக்குன்ட்டு. கேளுங்க. எந்த ஹாப்பியான எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி நான் சொல்றேன். நான் எனக்கு நிறைய இருக்கு. நான் என் மனசு ஃபுல்லா அப்படியே பொங்கி கிடக்கு. மதுரையை பார்த்த உடனே பட்டாண்டு பாவாடை, மாட்டு தாவணி இதெல்லாம் ஒரு பில்டப் கொடுத்தீங்க. இந்த பரோட்டா, 3 விதமான சால்னா, 2 தக்காளி சட்னி அப்படின்னு. என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சு. இதெல்லாம் இருக்கேடா. I was cornered. I was helpless. உறக்கம் மன்னர் வருவது கூட தெரியாமல் பகலிலே உறக்கமா உனக்கு? காலையில 12 மணி கிளம்பணும். நைட்டு 12 மணி 1 மணி ஆயிடுச்சு. மனுஷன் அவங்க ஒரு ஈவிரக்கம் இல்லாம நடந்துக்கிறாங்க. நான் இதுல ஒரு கொடுமை என்னன்னா, வந்தது பஸ்ல பாருங்க. தெய்வமே, நீங்க எங்கேயோ போயிட்டீங்க. லாட்ஜுக்கு வந்து அடைஞ்சிட்டோம். பல பேர் செத்துட்டாங்க. ஒருத்தர் ஆய் வருதுன்னு முன்னாடி கிளம்பிட்டான். எனக்கு ஆய் வருது. ஃபைனலி ரூமுக்கு வந்தாச்சு. குட் நைட் ஃப்ரெண்ட்ஸ். பாடி ஐட்டம்ல ஒரு ஆளு. என்ன கொடுமை சரவணனது. ஃப்ரெண்டு எவனாவது வந்துட்டு மெட்ராஸை தாண்டி கல்யாணத்துக்கு கூப்பிட்டானா ஃப்ளைட் டிக்கெட் போடுங்க. கல்யாணத்திலேயே போன்லயே வந்துட்டு வாழ்த்துக்கள் சொல்லுங்க. இல்லைன்னா வந்து ஃப்ளைட் டிக்கெட் போட்டு போங்க. காலையில 12 மணிக்கு வந்து வாழ்த்து சொல்லுங்க. காலைல 12 மணிக்கு ஏற ஆரம்பிச்சாங்க. 13 மணி நேரம் 13 மணி நேரம் டிராவல்ரா. ரொம்ப கொடுமைங்க. இந்த உடனே ஒருத்தன் போயிட்டான். எப்ப ரிட்டர்ன் வருவானா மாட்டானான்னு தெரியல. ஆனா வேதனையா இருக்கு. ஒருத்தர் வேலை போய் ஒருத்தர் தனியா பைக்ல வந்தான். அவன் என்ன உண்மையில இருக்கான்னு தெரியல. சோழி முடிச்சு 14 மணி நேரம் 12 மணி நேரம் ஒரு சீரியஸா பேசிட்டு இருக்கா. ஒன்னும் பிரச்சனை இல்லை, எல்லாமே எங்களுக்கு ஓகே தான். ஏன்னா நாளைக்கு அவனுக்கு கல்யாணம், அவன் எதுவும் சொல்ல முடியாதுன்றதுனால ஹாப்பி மேரிட் லைஃப்னு சொல்லி முடிச்சிருவோம் இந்த இதோட. அவனை இன்னும் காணோம். அவனை நாளைக்கு காலையில பாத்துடலாம். வந்துல அவனை கல்ல வரமாட்டான். நலங்கு வைப்பாங்கல்ல அவனுக்கு. ரைட்டு, நாளைக்கு காலைல வரைக்கும் தான் பேச்சுலர். ஆமா, வெல்கம் டு டிசி வைப்ஸ். ஸோ மணி ஒரு 9:30 இருக்கும். காலையில் எல்லாரும் சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு முன்னாடி போயிருக்காங்க. நம்ம சாப்பிட்டு வந்துட்டு வீடியோ கண்டினியூ பண்ணலாம். இப்போ வந்து நம்ம தேனி சின்ன முனை. இந்த மாதிரி ஒண்ணு நீ பேசி தொலை. விட்டா கிறுக்கலாச்சி வாங்கி போட்டுருக்கு. தல ஊரு பேரை விட்டீங்க. தேனி சின்னமனூர்டா. தேனி சின்னமனூர் தானே இது? ஆமாண்டா, சின்னமனூருக்கு வந்திருக்கோம். நம்ம தம்பி வந்து பிரகாஷ் வந்திருக்காப்ல. பிரகாஷ் யாரு அப்படின்னா மாப்பிள்ளையோட தம்பி. வாங்க, நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்? நம்ம ஒரு ஹிடன் ஸ்பாட்டுக்கு போறோம். அந்த ஹிடன் ஸ்பாட் வந்துருச்சு.
அப்படியே எல்லாரும் உங்க லெஃப்ட் சைடுல பாருங்க, அந்த ஹிடன் ஸ்பாட் ரொம்ப அழகா தெரியும். இல்ல வரட்டும்டா, எனக்கு ஒரு மாதிரியாத்தான் இருக்கும். சரி எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஹிட் அண்ட் ஸ்பாட்டுக்கு வந்திருக்காங்க. அப்படியே அங்கிட்டு திருப்புங்க. ஆஹா, என்ன அருவி. தெரியுது, நீ மூடு. அப்படி அந்த பையன் திரும்பி பாத்தீங்களா? என்ன பத்தி தெரியல, என்ன பத்தினே தெரியல. இதை பத்தி சொர்க்கத்துக்கு வந்த மாதிரி போட்டோ ஷூட் பண்றதுக்கு இந்த இடம் ரொம்ப தகுந்த இடம். அந்த பயலுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க. இங்க 2 ஜோடி புறாக்கள் இருக்கு. கடைசி காலத்துலயா? என்னடா கடைசி காலத்துல எல்லாம் பேசிக்கிறீங்க? அதுக்கேண்டா நீங்க 2 பேரும் வந்து வாழணும்? ஊரு தப்பா பேசுடா. இந்த அவமானம் உனக்கு தேவையா? ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன்? இது வரைக்கும் ட்ரீட் தரல. சரி, என்கேஜ்மெண்ட் இருக்கு. அதுக்கு என்னென்ன பிளான் பண்ணிருக்கீங்க? அது வந்து மீட் பண்ணக்கூடாதுன்னு அதுவும் ஆக்சுவலா பிளானே இல்ல, அதுதான் பிளான். வந்து இந்த ஏரியா நம்ம கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம எங்க போறோம்? ரைட்டா வந்து நம்ம திருப்பி நம்ம ரூம் போறோம். போயிட்டு எங்களை இறக்கி விடுறீங்க. ரொம்ப நேரமா ஒருத்தன் எதுமோ வாங்குறேன்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அது என்ன வாங்குறேன்னு பாப்போமா? ஒரு மூலிகை தைலம் எடுத்துருக்காங்க. அது என்ன பார்க்கலாம். இல்ல அவருக்கு தான் வலி. அவருக்கு யாருக்கு வலி இருக்கு? இவருக்கு தான் வலி இருக்கு. எப்படி லேசாக பாரு, அப்படி எடுத்துட்டு அப்படி அதை காட்டு. சுடு தண்ணியில ஃபுல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் இது தடவு லேசா மெதுவா அப்படி தடவுனா தான் வலியே வராது. கை கால் வலி, முட்டி வலி, நரம்பு நீர், நரம்பு சம்பந்தப்பட்ட சுடு யாருக்கு வலி வந்தா தான் இப்படி தடவணும். முதல்ல சூடு தண்ணியில உப்பு போட்டு காலை கழுவுன்னு கால் தொடச்சிட்டு அப்புறம் இடத்துல வலி இருக்கும். இடுப்பு கீழே வலிக்கலாம். எப்ப பார்த்தாலும் விளையாடுத்தலாம். எங்கடா வலிக்குது? போடுமா போகுமா? வலி இருக்கான போயிடும். வலி இருந்தா போயிருமா? நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. யாருக்கு வலி இருக்கானா? சரி, அந்த தைலம் பாத்துக்கங்க. இத வந்து சுடு தண்ணியில உப்பு போட்டு முதல்ல ஊத்திட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த தைலத்தை வச்சு தேய்க்கணுமா? பச்சை கற்பூர தைலமா இது? ஓகேங்களா? இது வந்து தேனியில சின்னமனூர்ல இந்த தைலம் இருக்கு. யாருன்னா வந்தீங்கன்னா இந்த சைடு வந்தீங்கன்னா அண்ணன் வந்து ரோட்டு ஓரமா டெமோ இது மாயாமில்லே மந்திரமில்லே. பாத்தீங்களா புகை வருது? ஆகா, உனக்கு பாரு பாயிண்ட் மேல பாயிண்ட் கிடைக்குது. ஆமாண்டா. காசு கொடுத்துட்டியா? இல்ல, இனிமேதான் காசு கொடு. தைலத்தை தடவி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லு. இல்ல, என்ன தடவிலையே, தடவிட்டு நான் சொல்றேன். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. போட வச்சிருக்கதே எனக்கு தெரியாதுடா. இப்ப என்ன ஆச்சுங்களா மக்களே, சார்ஜ் போட்டு ரூம்ல சார்ஜ் போட்டு வந்திருக்காங்க. இந்த அந்த பொண்ணாட வந்து ரூம்ல வெளில அவுட்டிங் ஃபேனெல்லாம் ஆன் பண்ணிட்டு வந்துருவான். ரூம்ல வந்து வெளியே சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டான். அதான் உள்ள வந்து பார்த்தா சார்ஜ் ஏறல. பாவம் அவரு கத்திட்டு போறாரு. 7 மணி வரைக்கும் என்ன பண்ண? 7 மணி வரைக்கும் என்ன பண்ணலாம் சொல்லு? நைட் எங்களுக்கு எவ்வளவு சுவிட்ச் ஆஃப் பண்ணிருக்கான். எப்ப? ஒரு நேரம் எனக்கு தெரியல. இது இப்ப நிச்சயதார்த்தம் நடக்குதா? என்ன நிச்சயதார்த்தம்